வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 2026க்கான இன்ட்ரிம் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய முக்கியமான தகவல்கள், இது வரைக்கும் தமிழ்நாடு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் எப்படி இருக்கு சார் பட்ஜெட்ல? ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது 2031 நம்ம வந்து $1 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறிடும் அப்படிங்கிற இதுதான். 2030 வந்து டார்கெட்டாக வச்சுருந்தாங்க முன்னாடி. இப்போ ஒரு வருடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம 16% வந்து கிளாக் பண்ணுறதுனால, ஜிடிபி கிளாக் பண்ணுறதுனால கொடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு லாஜிக்கலான ரீசன் கொடுத்துருக்காங்க. 2% நம்ம வந்து யூஎஸ்டியில் வந்து வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது, யூஎஸ்டி டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த இது அச்சீவ் பண்ணிவிடுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற ஸ்கீம்ஸ்லாம் வந்து அதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்கங்கே புதிய சில விஷயங்கள் இருக்குது. டூரிசம்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரினியூவபிள் எனர்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாட்டர் பிரச்சனை, சென்னையில் இருக்கிற வாட்டர் பிரச்சனைக்கு வந்து எல்லா பாடிஸையும் சேர்த்து ரிங் ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா நாங்களே பர்சனலாக ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கோவர்க்கிங் ஸ்பேசஸ். ஸோ அது வந்து ஒரு கான்செப்டாக பூம் ஆகிட்டு வரும்போது ஒரு 30 இடத்துல வந்து இதை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏன் வந்து அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இந்தியாவிலே அப்படிங்கிற காரணத்தை தக்க வைத்து அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்மளுடைய எஜுகேஷன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56,000 கோடி, 57,000 கோடி அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு நல்லதாக இருக்குது. பட் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இது தேர்தல் காலம். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது அடுத்த அரசு வந்து பதவி ஏற்கிற வரைக்கும் நம்மளுடைய கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தானே தவிர இதை முழுவதுமாக நம்ம எடுத்துக்க கூடாது. நல்ல நல்ல விஷயங்களும் இருக்குது. கொள்கை ரீதியாக நம்ம வந்து கப்பல் திட்டத்துக்கு ஒரு பாலிசி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் வந்து கப்பல் கட்டும் இதுக்கு வந்து ஒரு 5,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மிக முக்கியமாக நமக்கு ஒன்றிய அரசு வந்து நிதி தராதன்னு சொன்ன மதுரை, கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தாலும் இதை ஒரு காஷியஸாக தான் நம்ம அணுக வேண்டியதாக இருக்குது. எஜுகேஷனோட அலோகேஷன் பற்றி பேசணும். ஸோ தமிழ்நாடு எப்போவுமே அவங்களோட பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான அலோகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் தான் இருக்கும். இல்லை ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தொடர்ந்து இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு அதிகமான அலோகேஷன் கொடுக்குறது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும்? ஸோ இது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது சார்? இது உங்களுக்கே தெரியுமே, ஃபேக்ட் தானே. நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்கிறோம், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்விக்கு நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தான் அப்படின்னு சொல்லலாம். 1930களில் வந்து கல்வி நிலையங்களை மூடுகின்ற நிலைமையில் இருந்து இன்று வந்து பல நிறுவன கல்வி நிலையங்களை நம்ம ஆரம்பிப்பதுடன் அதை தரம் ஏற்றிக்கொண்டே வருகிறோம். முக்கியமாக அந்த கல்விங்கிறது அனைவருக்கும் போய் சேருது. 1980கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் ஒரே தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தது. இப்போ பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது, பல வசதிகள் கொடுக்குது. படிப்புக்கு வந்து மக்களும் அதிக முக்கியத்துவம் தரணும். நம்ம படிப்புன்னு வரும்போது நம்ம வந்து அரசு மட்டுமே வந்து எல்லா உதவியும் பண்ணிடுச்சுன்னு சொல்ல முடியாது. மக்களும் ஆர்வத்துடன் அதை வந்து போற்றி படிப்போட உண்மையை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் எந்த ஒரு அரசு வந்தாலும் படிப்புக்கு வந்து செலவு செய்வதை வந்து தமிழ்நாட்டில் தடுக்கவே முடியாது. அந்த வகையில் வந்து நம்மளோட தமிழ்நாடோட அடிப்படை வளர்ச்சிக்கு காரணமே வந்து இந்த கல்வி தான். இந்த கல்வி தான் வந்து இப்போது இருக்கிற அரசு சொல்கின்ற அந்த சமூக நீதியை வந்து பரவலாக கொண்டு செல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். அடுத்தது, இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் வந்து தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்குது, தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குது. 4%க்கும் மேலே நாங்கள் ஜாஸ்தியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபலி எல்லாருமே செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு மூவ் ஆகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டில் இன்னும் அதிகம் கவனம் செலுத்துறது என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் சார்? ஒரு மாநிலம் இந்தியாவில் வந்து அதிகமாக இத்துறையில் வந்து கவனம் செலுத்த முடியும்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். அவங்க தான் வந்து எக்யூப்டாக இருக்கிறாங்க. அவங்களோட பாலிசியும் வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பல்வேறு துறைகளில் வந்து கவனம் செலுத்துவாங்க. நிதித்துறையில் கவனம் செலுத்துகின்ற ஒரு மகாராஷ்டிராவாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சரில் கவனம் செலுத்துகிற ஹரியானா போன்ற மாநிலங்கள், அந்த பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் இருக்கலாம். ஆனால் மேனுஃபேக்சரிங்க்கு அதிக கவனம் கொடுப்பது வந்து தமிழ்நாடு தான். மறுபடியும் இதற்கு காரணம் வந்து பரவலாக நாம் வந்து கல்வியை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். நம்மளோட பாலிசியே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இருக்குது. ஒரு சிறு நகரத்துலேயோ இல்லை அந்த நகரத்தை சுற்றியோ மட்டும் நமக்கு இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து கரூர் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சிப்காட்டே வந்து பல இடங்களில் அமைச்சிட்டு வராங்க. செய்யார் உட்பட அடுத்த கட்ட நகரங்கள்லையும் அமைச்சிட்டு வர்றதை நானே நேராக பார்த்துட்டு இருக்கும்போது இதை பரவலாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குமுலேட்டிவ் கலெக்டிவ்
எஃபர்ட் வந்து நமக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து முன்னாடி போயிட்டு இருக்கோம். பட் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் அதிகமான கவனத்தையும் நம்ம வந்து செலுத்த வேண்டிய தேவையும் இருக்குங்கிறதையும் ஏற்றுக்கணும். அதே போல் ரினியூவபிள் எனர்ஜிஸுக்கும் தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவாக பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி வளர்ந்து வர ஒரு விஷயம் தான் நம்மளே பார்க்குறோம். க்ரீன் எனர்ஜிக்கு மூவ் பண்ணணும், சோலார் எனர்ஜிக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொபகேண்டா உலகம் முழுக்க நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அதில் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்டெப்ஸை எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து தமிழ்நாட்டோட கடமை. ஏன்னா யாரெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜிக்கு நோக்கி போக முடியும் அப்படின்னா ஒரு வளர்ந்த ஒரு பொருளாதாரத்தால் தான் போக முடியும். உங்கள் பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான எனர்ஜியை நோக்கி போக முடியாது. அவைலபிளாக இருக்கிற கன்வென்ஷனல் எனர்ஜியை வச்சு மட்டும்தான் உங்களுடைய எக்கனாமியை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு காஸ்ட் வந்து இன்வால்வ்டு தான் ரினியூவல் எனர்ஜி அப்படிங்கும்போது. அதை வந்து முன்னெடுக்க வேண்டிய அடிப்படை தார்மீக கடமை வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அதை அவங்க மிக சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு பொருளாதாரமும் இருந்தாலும் கொஞ்சம் வளருகிற வரைக்கும் நம்ம வந்து சுற்றுச்சூழலாம் பற்றி பெருசாக கவலைப்பட முடியாது. என்விரான்மெண்டல் இஷ்யூலாம் நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம வாழ்கிறதே இங்கே வந்து கஷ்டங்கும் போது அதை பற்றி கவலைப்பட முடியாது. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் இப்படியான ஒரு என்விரான்மெண்டல் விஷயங்களுக்கு நம்ம அதிக கவனம் கொடுக்கணும், அதிக பொறுப்புகளை எடுத்து கொடுக்க வேணும். ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு அரசு வந்து கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது மகிழ்ச்சி தருது. அப்புறமா டூரிசம், இந்த கோவிடுக்கு அப்புறமே டூரிசம் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பூமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஜென்சிஸ் எல்லாமே அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக அதை ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லையும் இருக்காங்க. ஸோ அதுலேயும் தமிழ்நாடு கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே 2வது அதிகமாக டூரிஸ்ட் விசிட் பண்ண பிளேசஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டூரிசம் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்கோப் கொடுக்குது சார்? அது ஏன் 2வது இருக்குன்னு எனக்கு தெரியல. கோயில்கள் இருப்பதனால் இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பிற்போக்கான மாநிலம் தான் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டூரிசம்னு வரும்போது. ஸோ ஒரு டூரிஸ்ட் வராங்க அப்படின்னா அவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் அடிப்படையில் கிடையவே கிடையாது. ஸோ அதில் வந்து கவனம் செலுத்தணும். ஐ திங்க் நான் அதை பற்றின ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டும் படித்த மாதிரி ஞாபகம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி டூரிசம்காகவே என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே ஒரு பார்க் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் படித்தேன். நம்ம இதில் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏதோ சென்னை தப்பிச்சிருச்சு. ஏன் தப்பிச்சிருச்சுன்னா இங்கே மெரினா பீச் இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கான்க்ரீட் ஜங்கலுக்குள்ளே தான் இருந்துட்டு உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை தேடிட்டு இருக்கீங்க. உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இடங்களே கிடையாது. ஆனால் அருமையான இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவில் நிறையா பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த மாடலையே இங்கே வந்து நம்ம வந்து ரிப்ளிகேட் பண்ணலாம். அதுக்கான தேவை வந்து இங்கே இருக்குது. நம்ம கோயிலை மட்டும் வைத்தே இந்த நம்பர்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்படியான வசதிகளை நம்ம வந்து செய்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து டூரிசமில் பெரிய சாதனைகள் நம்ம செய்யலாம். இது ஒரு முக்கியமான துறை. நம்ம ரொம்ப வந்து அதை இக்னோர் பண்ணுறோமோன்னு எனக்கு தோணுது. என்ன ரீசன் இருக்கும் சார்? ஏன் தமிழ்நாடு டூரிசம் மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல? மேபி பேசிக்கலி நாமளே ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க. டூரிசம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில பல விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அது நம்ம கலாச்சாரத்துக்கு உட்பட்டு வராதது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து நிராகரிச்சுட்டே வரோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஆனால் ஏன் டூரிசம் வந்து அப்போவும் ஒரு செகண்டில் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறத தாண்டி கோவில் தலங்கள் அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கோயிலும் சுற்றுலாத்தலமும் ஒன்று தான். ஸோ அது ஒரு பெரிய சிக்கல். ஸோ கோயில்கள் அதிகமாக இருக்கும்போது மதுரைக்கு மீனாட்சி அம்மனை பார்க்க வர்றவர்கள் ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறாங்க. இப்படி கோயில்களாக இருக்கிறதுனால சுற்றுலா நல்லா இருக்குது. பட் இது பத்தாது. இன்னுமே நம்ம இந்த துறையில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலாம். ஏன்னா நமக்கு வந்து நில வளமும் இருக்குது, கடல் வளமும் இருக்குது, மலை வளமும் இருக்குது. இந்த மாதிரியான வளங்கள் வந்து எந்த மாநிலத்துக்கும் சேர்ந்து அமையாது. எல்லாமே இருக்கும்போது நம்ம பல்வேறு சுற்றுலா தலங்களை வந்து அமைக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு தொழில் அதிபர்களும் அதை வந்து நிறுவ முன்வர வேண்டும். ஆனால் அவர்கள் வராததற்கு காரணமும் அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் தான். மக்கள் இதற்கெல்லாம் வருவார்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து இந்த மாதிரியான பொழுதுபோக்குகளை தேடுகிறார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஈஸியாக மெரினாலாம் போனீங்கன்னா மக்கள் கும்பலாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அது கண்டிப்பாக வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு துறை. வளர்ச்சி அடைய வேண்டிய துறை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக கவர்மெண்ட் அதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி அந்த துறைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு நீட் இருக்கா சார்? அது நடக்குமா, சாத்தியமா? அரசே வந்து பணம் தரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். இந்த துறையில் வர்றவங்களுக்கு 10 வருஷத்துக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருமே அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வசதிகளை வந்து அரசு வந்து செய்யணும். அந்த இன்டென்ட் இருக்கணும். அந்த இன்டென்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாலிசி டாக்குமெண்ட் வகுக்க போகிறீங்க. எப்படி வந்து கப்பல் துறைக்கு இப்போ தான் நம்ம வந்து பாலிசி டாக்குமெண்ட் வரையறை செய்கிறோம். அதே மாதிரி சுற்றுலாவுக்கும் எப்படிலாம் இதை வளர்த்தெடுக்கலாம், இதை ஒரு சீரியஸான ஒரு துறையாக பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். சுற்றுலாங்கிறத ஒரு ஜாலியாக பார்த்து
பார்த்துடுறோம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுறோம். சில நாடுகள், தாய்லாந்து போன்ற நாடுகள் சுற்றுலாவால் தான் வளருதே, வாழ்தேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் தமிழ்நாடு அதை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அதில் போகுது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து நிறுவனங்களையும் உள்ளே கூப்பிடுறோம் மேனுஃபேக்சரிங்காக. இதே விஷயத்த நீங்கள் சுற்றுலாவிலையும் பண்ணுங்க அப்படின்னு நான் சொந்த ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே வந்து இங்கே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அடுத்ததா 3 டைடல் பார்க்ஸும் ஒரு 9 மினி ஐடி பார்க்ஸும் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக செகண்ட் டயர் சிட்டிஸ் மாதிரியான இடங்களில் தான் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு அந்த மாதிரியான பகுதிகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் டயர் சிட்டிஸோட வளர்ச்சி இப்போ எந்த அளவுக்கு தேவை இருக்குது சார்? செகண்ட் இயரோட வளர்ச்சி எந்த காலத்துக்கும் தேவை இருக்குதான். இந்த முயற்சிகள் வந்து கலைஞர் இருக்கும்போதே எடுக்கப்பட்டது தான். நாங்குநேரி ஐடி பார்க்லாம் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. அப்போ நமக்கு வந்து இன்டர்நெட்டோட பெனட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்படியான சிக்கல்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து தேவை அதிகரித்து இருக்குது. ஏன்னா பெருநகரங்களில் வந்து ரெண்டே கொடுக்க முடியல உங்களால். மிக அதிக அளவில் இருக்கும்போது சிறு நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரியான 2ஆம் இதில் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ முக்கியமாக நம்ம வந்து ஆன்லைன் மோடுக்கு பயன்பட்டுட்டோம். நமக்கு அது வந்து வி ஹவ் யூஸ் டு இட். ஸோ இது வந்து முன்னாடி கிடையாது. ஸோ இப்போ வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி 2ஆம் கட்டத்தில் அவங்களோட நிறுவனத்தை அமைக்கும் போது காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். மக்களும் விரும்புகிறாங்க. தங்களோட சொந்த ஊர் பக்கமே வேலை செய்வது தான் மக்களும் விரும்புகிறாங்க. அது நியாயமான விருப்பம்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் இந்த 2ஆம் கட்டத்தில் ஆரம்பிக்கிறது வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கல்ச்சரலி கன்சர்வேட்டிவாக இருக்கிறோம். அதனால கோயில்களை தான் டூரிசமாக பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசணும். அதுக்கு அடுத்தபடியாக மியூசியம்ஸ்க்கும் நிறைய பேர் இப்போ ஆர்வமாக இருக்காங்க. கவர்மெண்ட்டும் அதுக்கு நிறைய அலோகேட் பண்ணுறாங்க, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மியூசியமோட அலோகேஷன்ஸ் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து அது பெரிய தன்னம்பிக்கை கொடுக்குது. இப்போ வந்து சமீபத்தில் பெருணை மியூசியம் வந்து திருநெல்வேலியில் தொடங்கியிருக்காங்க. நான் போய் பார்த்தேன். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தமிழர்கள் எங்கெல்லாம் போயிட்டு வணிகம் பண்ணியிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த காயின்ஸ்லாம் வைக்கும்போது அந்த கப்பல்கள் எல்லாம் நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த காலத்தில் அவ்வளோ பண்ணியிருக்கோமே, இந்த காலத்தில் வசதிகள் வந்து அதிகமாக வந்திருக்கு. விமானத்திலே போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு போன இடங்களுக்கு நாம ஏன் அதெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை விரிவாக்கம் வருது அப்படிங்கிறது உண்மை. அதுவும் அரசு வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் அப்படிங்கும்போது நம்ம நினைச்சிருக்கிறது ஒரு கட்டிடத்துக்குள்ளே இருக்கும்னு நினச்சிருந்தோம். ஆனால் இங்கே பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸாக பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த பெருணை மியூசியமில். ஸோ இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, புதுசாக லைப்ரரி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்வன் திட்டத்தில் படிப்பகங்கள் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படிப்புக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இதே மாதிரி வரலாற்று காட்சிகள் படுத்துவதற்கும் கொடுப்பதை வந்து நான் அதிகமாக வரவேற்கிறேன். ஏன்னா படிப்பும் தன்னம்பிக்கை தான் கொடுக்குது. இந்த மாதிரியான காட்சிகளும் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு பெரிய அளவில் உதவும். அதுக்கப்புறம் போக்குவரத்து பொதுவாகவே ஒரு மாநிலத்தில் போக்குவரத்து வந்து எந்த அளவுக்கு அந்த கனெக்டிவிட்டி நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு ட்ரேட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போக்குவரத்து துறைக்கும் அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மகளிர் விடியல் பேருந்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டருக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? பயனாளிகளாக பெண்கள் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய், இதில் வந்து 888 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க டிரான்ஸ்போர்ட் செலவுகளை கணக்கு போட்டு ஒரு மகளிருக்கு அப்படி வருது சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பெரிய அளவில் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க பயனடைஞ்சால் தமிழ்நாடு பயனடைஞ்ச மாதிரி தான். அது நம்மளுடைய குரோத்லேயே காட்டும். ஏன்னா 41% பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து வேலைக்கு செல்கிறார்கள். ரொம்ப நல்ல ஒரு நம்பர். வெளிநாடுகளில் தான் இது நடக்கும். அது வெளிநாடுகளில் ஏன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஆண்கள் வந்து போருக்கு போனதுனால குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு பெண்கள் வேலைக்கு வரணும்னு சொல்லி அப்படி ஒரு டிரான்சிஷன் நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் படிப்பை வைத்தே பெண்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் இவங்க வேலை செய்ய வச்சிருக்கோம். ஸோ சூப்பரான அது ஒரு திட்டம். இதை தவிர்த்து போக்குவரத்து துறை அப்படிங்கும்போது எனக்கு அதில் சில கேள்விகள் இருக்குது. அந்த அலோகேஷன்ஸை தாண்டி நம்ம ஏன் போக்குவரத்து அப்படிங்கிறதை வந்து பேருந்தை மட்டும் பார்க்கிறோம், ஏன் நம்ம வந்து விமானத்தை பார்ப்பது கிடையாது, ஏன் வந்து கப்பலை பார்ப்பது கிடையாது அப்படிங்கிறது ஒரு இது. நம்ம கப்பல் வாங்கி விடலாம், சென்னையிலேருந்து நீங்கள் வந்து தூத்துக்குடிக்கே விடலாம், அதே மாதிரி விமானங்கள் வந்து விடலாம். இதெல்லாமே போக்குவரத்து தான். மிக முக்கியமாக போக்குவரத்து நெரிசலையுமே வந்து போக்குவரத்து துறைக்குள் கொண்டு வந்து தான் நீங்கள் அலோகேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிந்தனை தான் இது.
இதில் வந்து சில தவறுகள், இந்த சிந்தனை வந்து இப்படி இயங்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் போக்குவரத்தை நம்ம இன்னும் ப்ராடராக பார்க்கணும். அதிக அளவில் நிதி வந்து இதுக்கு ஒதுக்கப்படணும். ஏன்னா நம்ம எவ்வளோ வேகமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோமோ அவ்வளோ வேகமாக வளர்ச்சி இருக்கும். இது தனி நபருக்கே பொருந்தும் போது ஒரு மாநிலத்துக்கு நிச்சயமாக பொருந்தும். இதில் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஸோ பட்ஜெட்டில் என்னென்ன துறைக்கு என்னென்ன அலோகேஷன்ஸ் நடந்திருக்கு, அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஓவராலாக இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இது மிஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கா சார்? தனிப்பட்ட முறையில் நான் எப்போதுமே சொல்கிறது எப்படின்னா, தமிழ்நாட்டோட பிறப்பு விகிதம் வந்து மிக குறைவாக இருக்குது. 1.4% தான் இருக்குது. இதுக்கு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து திட்டங்கள் வந்து வேணும். வேறு எந்த ஒரு தனி நாடாக இருந்தாலும் இதைத்தான் முதல் சிக்கலாக பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பாலிசி வந்து வகுக்கணும். இதை எப்படியாவது 2.1 வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடணும். அப்படி என்ன மாதிரி பாலிசி அப்படின்னா, நீங்கள் வந்து 3வது குழந்தைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 3 குழந்தைகளுக்கும் கல்வி கட்டணம் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லலாம். பேறுகால விடுப்புகளை வந்து 2 பேருக்கும் அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி ஏதாவது வசதிகள் செய்து இந்த 1.4 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 2.1க்காவது கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம வி ஆர் ஏ டையிங் பாப்புலேஷன். நீங்கள் வந்து உங்களுடைய மக்கள் தொகையே வந்து இறந்துட்டு வருதுன்னா அப்புறம் நாளைக்கு யாருக்கு பட்ஜெட் போட போகிறீங்க? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். அதை வந்து அஃப்கோர்ஸ் இது இன்டரியம் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அட்ரஸ் பண்ணலை. அடுத்து வருகின்ற ஆட்சி முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும்போது இதை வந்து முக்கியமான ஒரு பாலிசியாக நம்ம வந்து வரையறை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கப்பல் திட்டத்தை கொண்டு வாங்க, டூரிசம் கொண்டு வாங்க, இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. அடிப்படையில் மக்கள் தொகை தான் முக்கியம். அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு டையிங் பாப்புலேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வரணும். இதுக்கு ஏதாவது அரசுகள் முன்னெடுத்தால் நல்லா இருக்கணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.